நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கக்கூடிய காளான் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிங்கன்னா நம்ம நார்மலாக எப்போயுமே இந்த சாஸ் எல்லாம் ஊற்றி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவோம் இல்லையா, இதுக்கு சாஸ் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ரோட்டு கடைகளில் பண்ணுற மாதிரி பண்ணால் கூட அதில் சாஸ் எல்லாம் ஊற்றி தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ரைஸ் வந்து நம்ம சாஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். வாங்க அந்த காளான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அரிசி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம், அகலமான பாத்திரத்தில் ஒரு 3 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் தேவையான உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். ஊற வைங்க, அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பாருங்கள், ரைஸ் வந்து சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடித்து எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் பாஸ்மதி அரிசியை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. பட்டர் உருகினதுமே பூண்டு ஒரு 7-8 பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் காளான் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பாக்கெட் காளான் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு கலந்து விட்டுறலாம். காளான் உப்பு போட்டு காளானை கலந்தாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். அப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டு காளான் வேகும். அதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். காளானும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோசு, கொஞ்சம் கருவேப்பிலை. இதில் காரத்துக்கு நம்ம எதுவுமே சேர்த்துக்கல, மிளகுத்தூள் மட்டும்தான் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா இது கூட ஒரு பச்சை மிளகாய் வேணால் கூட சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளெல்லாம் வேண்டாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இதோட கலர் வந்து மாறாமல் வெள்ளையாகவே இருக்கும். கோஸ் போட்டு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டால் போதும். வேக வச்ச ரைஸை சேர்த்துடலாம். ரைஸ்க்கு வந்து உப்பு போட்டு தான் ஃபஸ்ட்டே வேக வச்சுருக்கோம். கலந்து விட்டுட்டு பத்தலைனா மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சம் மிளகுத்தூள், முதல்ல 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம், இப்போ ஒரு 1/2 ஸ்பூன், மொத்தத்துக்கு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ கலந்துடலாம். இதில் கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்ப்பாங்க, நம்மக்கிட்ட அது இல்லையா, அதனால் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக காளான் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக உப்பு தூவிக்கலாம், லைட்டாக பத்தலை, கொஞ்சம் தூவிக்கலாம். அவ்வளோதான், தூவியாச்சு. தூவிட்டு கிளறிக்கலாம். நம்ம காளான் வேக வைக்கிறப்பையும் உப்பு போட்டோம், ரைஸுக்கும் உப்பு போட்டோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். காரத்துக்கு உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாய் ஒன்று நம்ம வெங்காயம் போடுறப்பே நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா காரமாக இருக்கும். நான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கல, மிளகுத்தூளில் இருக்க காரம் மட்டும்தான் இது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. காளான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது போல் ரைஸ் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரீன்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.